ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். அதலக்காயினுடைய அற்புத பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோவக்காயை போல் கம்மா கரைகள்லையும் வேலியோரங்கள்லையும் வளரக்கூடிய ஒரு கொடி வகை தான் அதலக்காய். பாகற்காய் குடும்பத்தை சேர்ந்த இந்த அதலக்காய் கார்த்திகை மார்கழி மாதங்களில் மட்டும்தான் விளையும் அப்படிங்கிறதுனால இதை வத்தல் போட்டு வச்சு பயன்படுத்துகிறாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையும் விளையாத ஒரு காய்னா இந்த அதலக்காய் தான். ஆனால் இந்தியாவில் மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தோட தென் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் அதிகமாக கிடைக்கும். அதலக்காய் மூலிகை செடி கொடிகளில் ஒன்றாக இருக்குது. அதலக்காயில் துத்தநாகம், விட்டமின் சி, பாஸ்பரஸ், நீர்ச்சத்து, நார்ச்சத்து, மாவுச்சத்து, சோடியம், புரதம் மற்றும் தாது உப்புக்கள்லாம் அதிக அளவில் இருக்குது. இந்த தாது உப்புக்கள் மற்றும் விட்டமின்களோட அளவு பாகக்காயோட ஒப்பிடுகையில் 3 மடங்கு இந்த அதலக்காயில் அதிகமாக இருக்குது. உடல் எடையே குறைய செய்கிறதுல அதலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அதலக்காயில் நீர்ச்சத்து, நார்ச்சத்தெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுது. நீங்கள் உங்களோட வெயிட்டை லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அதலக்காயை உணவில் எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு அதலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதலக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. அதனால நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த அதலக்காய் தான் அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். புற்றுநோயை தடுக்கிறதுல அதலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதலக்காயில் இருக்கக்கூடிய லெய்சின் அப்படிங்கிற வேதிப்பொருள் புற்றுநோய் செல்கள் இருக்குல்ல, அது உருவாகிறதுக்கு முன்னாடியே தடுத்துரும். புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த அதலக்காய்க்கு மட்டும்தான் இருக்குது. இந்த அதலக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நமக்கு கொடுக்குது. மஞ்சள் காமால வராமல் தடுக்கிறதுல அதலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதலக்காயின் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மார்கழி மாதத்தில் தினமும் உணவில் அதலக்காயை சேர்த்துக்கலாம். சீசன் இல்லைனா கூட வற்றல் போட்டு இந்த அதலக்காயை தினமும் நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது மஞ்சள் காமாலை நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம். கல்லீரல் பாதிப்பிலிருந்து விடுபட செய்வதில் அதலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆரோக்கியமான எலும்பு மற்றும் பல் வளர்ச்சி, இதய துடிப்பு, நரம்பு மண்டலத்தோட செயல்பாடுகள் மற்றும் இரத்த முறைதல் ஆகியவற்றுக்கு மட்டும் இல்லாமல் கல்லீரலில் ஏற்படுள்ள அந்த பாதிப்பை தடுக்கிறதுலையும் அதலக்காய் பெரிதும் உதவுது. குடற்புழு பிரச்சனையை சரி செய்கிறதுல அதலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குடற்புழு, வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அதலக்காயை தினமும் சாப்பிட்றது நல்லது. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த அதலக்காய் மட்டும்தான் ஒரு சிறந்த மருந்து. இது வயிற்றில் இருக்குள்ள அந்த கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குடற்புழு பிரச்சனையையும் சரி செய்யுது. இந்த வீடியோவில் கம்மா கரைகள் வேலியோரங்களில் கேட்பாரற்று கிடைக்கிற அதலக்காயினுடைய நன்மைகளையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.